அடுத்த முக்கியமான மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1901. சரிங்களா? நம்ம வரிசையா எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. முக்கியமான மாநாடுகள் மட்டும் பார்த்தா போதும். முக்கியமான நிகழ்வுகள் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அது மட்டுமே நமக்கு போதுமானது. 1901 மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்கத்தால நடந்திருக்கும். தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீன்ஷா வாட்சா அப்படின்ற ஒருத்தர் தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா? தீன்ஷா வாட்சா தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா? இந்த மாநாட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காந்தி கலந்து கொண்ட முதல் காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான். சரிங்களா? காந்திஜி இந்தியாவுடைய அரசியல்ல முழுமூச்சா இந்த காலகட்டத்தில் அவர் பங்கேற்கல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு. சரிங்களா? அப்ப இந்தியாவுக்கு விடுமுறைக்கு வந்திருக்கும் போது காங்கிரஸ் மாநாடு நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அதுல வந்து பங்கேற்று இருந்திருப்பாரு. அப்ப காந்தி பங்கேற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஐஎன்சி மீட்டிங் பார்ட்டிசிபேட்டட் பை காந்தி. சரிங்களா? காந்தி பங்கேற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நிகழ்ந்தது அப்படின்னா 1901 கல்கத்தா. அதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீன்ஷா வாட்சா அப்படின்றதான் தலைமை தாங்கி இருக்காரு. சரிங்களா? ஓகே. இந்த காலகட்டத்தில அவர் என்ன பண்ணல, முழுமையா இந்திய அரசியலையோ இந்திய சுதந்திர போராட்டத்திலயோ அவர் வந்து